பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். சிஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் பாக்கெட் மட்டும் திரும்பி படிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். வாட் எவர் யோர் ஹேண்ட் ஃபைண்ட்ஸ் டு டூ இட் வித் யோர் மைட். உங்கள் எனர்ஜிலாம் காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டுங்க. காமிங்க. லிஃப்ட் கைக்கு தூக்கி காமிங்க. வித் யோர் மைட். புரியுதா? படிக்கிற வயசில் எப்படி படிக்க போகிறீங்க நீங்கள்லாம்? வித் யோர் மைட். ஓகே, ஓசனா டவர் எக்ஸாம் ப்ரேயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்க எல்லாரும் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு புட் த ஃபுல் எஃபர்ட். முழு பலத்தோடு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். சரியா? இங்கிலீஷில் எல்லோரும் ஒரு தடவை படிக்கலாமா இந்த வசனத்தை ஸ்க்ரீனை பார்த்து? வாட் எவர் ஹேண்ட் இல்லை, இந்த கை தானே எழுத போகுது எக்ஸாமு. எந்த கைமா எழுத போகுது? எந்த கை எக்ஸாம் எழுத போகுது? ரைட் ஹேண்ட். சம் ஆஃப் யூ லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஓகே. ஸோ அதனால தான் ஒருவேளை ஆண்டவர் ஹேண்ட்ஸுன்னு போட்டுட்டார்ல, ஹேண்டுன்னு போடாமல். ஸோ இட் மேபி ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட். எந்த கையாக இருந்தாலும் இந்த கை யாருக்கு? ஜீசஸ்க்கு தான். இந்த கை யாருக்கு? ஜீசஸ். இந்த கையை யார் பிடிச்சிக்க போகிறது? யார் பிடிக்க போகிறாங்க கருத்தை? ஆண்டவர் பிடிக்க போகிறார். வாட் எவர் யோர் ஹேண்ட் ஃபைன்ஸ் டு டூ இட் வித் யோர் மைட். ஃபுல் எஃபர்ட். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும். அண்ணா அழகாக சொன்னாங்க, மேத்ஸ் வந்து நீங்கள் சும்மா பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? மார்க் கிடைக்காது. மேத்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கூட சொல்வேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் அக்கௌண்டன்சி டீச் பண்ண சொல்வேன், இவன் த மோர் யூ ஒர்க் அவுட் த மோர் மார்க்ஸ் யூ வில் கெட். நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறியோ அவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஸோ முதல் வசனம் வந்து இன்றைக்கான நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். உங்களால் ஒரு லெசன் தான் படிக்க முடியுது, உங்களால் 1 வேர்ட்ஸ் தான் படிக்க முடியுதா? இல்லை, ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் சேம் ஐக்யூ லெவல் இருக்காது. எல்லா பிள்ளைங்களாலையும் ஃபுல்லாக படிக்க. சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு கூட விடாமல் அப்படியே எழுதுவாங்க. அப்படி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும் பேப்பர்ஸ்லாம். ஆனால் சில பிள்ளைங்களால் கொஞ்சம் தான் படிக்க முடியும். புரியுதா? உங்களால் ரொம்ப படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படிக்கிறீங்களா அதை ஒழுங்காக படிங்க. புரியுதா? எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், எந்த ஒரு டைவர்ஷன் இல்லாமல், when you put your full effort, surely God will bless you. நீங்கள் முழு பலன் போடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? பலன். இப்போ பலன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ இந்த கையை பலப்படுத்துறது யாருமா? இந்த கையை பலப்படுத்துறது யாரு? கிறிஸ்து தேவன். ஆண்டவரை நம்பி தான் இங்கே எல்லோரும் உள்ளே வந்திருக்கீங்க இல்லை? நான் இங்கே போனால், இன்றைக்கி ப்ரேயருக்கு போனால் எனக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நம்ம பலன் யார்கிட்டேருந்து வருது? என் பலன் அல்ல. உங்கள் பலனில் போனீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை? ஷெக்கினா அழகாக சொன்னாங்க, நான் பெருமையாக இருந்தேன், எனக்கு என்ன கிடைக்கல? மார்க் கிடைக்கல. when I humble myself I got mark அப்படி சொன்னாங்கல்ல. அப்போ அதே மாதிரி தான் நம்ம பலன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா தேவன்கிட்டேருந்து வருது. யார்கிட்டேருந்து வருது? தேவன்கிட்டேருந்து வருது. என்னை பலப்படுத்துகிற. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்க, உங்கள் கரத்தை காமிங்க ஆண்டவர், என்னோட கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, என் கரத்தை நீங்கள் எனக்கு பலன் தாங்க, எனக்கு என்ன தாங்க? நீங்கள் ஞானம் தாங்க. ஃபஸ்ட்டு வசனம் நான் என்ன சொன்னேன்? வித் ஆல் யுவர் எஃபர்ட் இல்லை, முழு பலன். நிமிக்கு வேதத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம், ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் அதை 2 வீக்ஸாக அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி மார்னிங்கே அந்த கேரக்டர் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. மார்னிங் மெசேஜ்லேயே அவங்க வந்து பாஸ்ட் வந்து அதே கேரக்டர் சொன்னாங்க. இருந்தாலும் நான் அதை, ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தை. ஸோ அதனால் ஆண்டவருக்கு திருப்பியும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சேம் கேரக்டர் தான். யாரெல்லாம் மார்னிங் மெசேஜ் கேட்டீங்க? மெசேஜில் எந்த கேரக்டரை கொடுத்து சொன்னாங்க அந்த பாஸ்டர்? யோசேப்பு இல்லை? ஒருவேளை டீன் பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் மெசேஜ் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் நிறையா பெரியவங்க யூத்தெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த கேரக்டரை பற்றி சொன்னாங்க? யோசேப்பு. இந்த யோசேப்பு பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜுமா. அவர் லைஃபு 4 இடத்துல இருந்தார். வெரி வெரி பேத்தட்டிக் இல்லை? இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அப்படி ஒரு ரிலேட்டிவ் இந்த சர்க்கிள் கூட தான் இருக்கும். ஆனால் அந்த யோசேப்போட சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், 4 விதமான இடத்துல அவர் இருந்தார். சரியா? ஃபஸ்ட்டு எங்கே இருந்தார்னா அட் ஹோம்.
அவங்க அப்பா கூட இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? 17, 17 வயசு. இங்கே எத்தனை பேர் டீன் இருக்கீங்க? 13லேருந்து 19 கை தூக்குங்க. 13, 14, 15, 16, 17, சரி, மேக்ஸிமம் டீனில். ஸோ உங்கள் ஏஜ் குரூப் தான் அவரும், யோசேப்பு. சரியா? அவரோட வாழ்க்கை வந்து 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஹி வாஸ் வித் 4 டிஃப்ரெண்ட் பீப்புள். பல விதமான 4 விதமான வித்தியாசமான மக்கள், 4 விதமான வேலை செஞ்சார், 4 விதமான ட்ரெஸ்ஸு அவருக்கு கிடச்சிச்சு. சரியா? என்ன சொன்னேன் நான்? 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் அவர் லைஃப்பில். 17 வரைக்கும் அப்பா கூட he was a very pet, a father's pet. எத்தனை பேர் அப்பா, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா பெட் இருப்பாங்க சில பேர், அப்பா பெட் இருப்பாங்க. எத்தனை பேர் ஃபாதர்ஸ் பெட்? கை தூக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறோம், கை தூக்குங்க. ஓ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. நான் வந்து என்னோடய ஃபாதர், அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃபாதர் அப்பாவுக்கு தான் எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து கடைசியில் அவங்க கண்ணை மூடும் போது கூட எங்கள் அம்மா கண்ணை திறந்து விட்டாங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா கண்ணை மூடி, அவங்க தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே அவங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, அவங்க செத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து கண்ணு திறந்துன்னா ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு அவங்க உயிர் போகிற நேரத்தில் அவங்க கண்ணை மூடுமே எங்கள் அம்மா கண்ணை திறந்தாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப அப்பா கிட்ட அட்டாச்சாக இருக்காளே, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு எங்கள் அம்மா பயந்து போய் என்ன பண்ணாங்க, அந்த கடினமான சுச்சுவேஷனில் எங்கள் அப்பாவோட கண்ணை திறந்து விட்டாங்களாம். கொஞ்ச நேரம் முழிச்சிருங்க, இந்த பொண்ணு வந்துடுவா, காலையில் விடிஞ்சா பொண்ணு என்ன பண்ணிடுவா, வந்துடுவா அப்படின்ட்டு. அவ்வளோ எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப உயிர், பெட் இல்லை. அதே மாதிரி தான் அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்தது, அவங்க அப்பா யோசேப்புக்கு எத்தனை எல்டர் பிரதர் இருந்தாங்கம்மா? எத்தனை எல்டர் பிரதர் இருந்தாங்க யோசேப்புக்கு? 10 எல்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, ஒரு யங்கர் பிரதர் இல்லை, ஒரு சிஸ்டர். இந்த இவ்வளோ பேர் மத்தியில் ஏன் இந்த யோசேப்பை மட்டும் அவங்க ஃபாதர் வந்து ஏன் ஃபேவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாஸ்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதியாகமம் 37 அதிகாரம், காலையில் கூட பாஸ்டர் சொன்னாங்க, 2ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was a shepherd. அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். நம்ம நிறைய பேர் வந்து யோசேப்பை பற்றி தான் ரொம்ப எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் யோசேப்பு இந்த அளவுக்கு உயர்வானதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா யாக்கோபு. புரியுதம்மா? யோசேப்புக்கு பிஹைண்ட் யார் இருந்தா? ஃபாதர். ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, நான் யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் வந்து பைபிள் கிடையாது, சர்ச் கிடையாது. பட் ஆனால் அவங்க ஃபாதர் வந்து உட்கார வச்சு ஹி ஹேட் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜோசப். உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்களாம். இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று ப்ரேயராவது பண்ணணும். இல்லை அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்களால படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். பிள்ளைய படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க ஏதாவது வேண்டாத பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது? சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, he was an excellent father. ஜேக்கப் was an excellent father. அவர் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாராம். என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா, உன்னுடைய 4 ஃபாதர்ஸ்லாம் இப்படி இருந்தாங்கப்பா. ஆண்டவர் வந்து என்ன யாக்கோபுக்கு வந்து நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தது, தேவனோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அவர் வந்து இஸ் அ வெரி குட் ப்ரேயர் வாரியர். நல்லா போராடி, இரவெல்லாம் போராடி ஆண்டவர்கிட்ட வந்து பிளஸ்ஸிங்ஸை வாங்கினவர். இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஒரு தனி மனுஷனாக அவன் கையில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கும்போது ஐ ஒர்க்ட் ஹார்ட். அந்த வேறு ஒரு தேசத்தில் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச ஆடு மாடுகள் தான் அவருக்கு இருந்துச்சு. புரியுதா? அந்த காலத்தில் ஆடு மாடுகள் இருந்தால் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவ்வளோ ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவருக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, he was very hard working. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, இப்போ இவருக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க. யோசேப்போட சேர்த்துனது 11 பிள்ளைங்க. அப்போ எல்லாரையும் இவர் என்ன பண்ணிடுவார்? ஆடுங்கள்லாம் மேய்க்கிறதுக்கு அனுப்புவார். இந்த ஆடு மேய்க்க அனுப்பிச்சா இந்த மற்ற பிரதர்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்களாம், ஒழுங்காக தங்க வேலையை செய்ய மாட்டாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு வேளை அந்த ஆடெல்லாம் மேய நீ போ எல்லாமாச்சும் பண்ணிக்கோன்ட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, போய்
ஒன்று போய் தூங்கியிருப்பாங்க, இல்லை அவங்க ஜாலியாக ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை எங்கேயாவது சுத்த போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து உண்மையாக தங்கள் வேலைகளை அவங்க என்ன பண்ணலை, செய்யலை. ஆனால் உண்மையாக தன்னுடைய வேலையை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. அதனால தான் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த யோசேப்பை ரொம்ப பிடிக்கும். அதனால் உட்கார வச்சு அவருக்கு நிறையா ஸ்பிரிச்சுவலாக தேவனை பற்றி எப்படி அவங்க ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் சாட்சியாக வாழ்ந்தாங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்பாராம். இதெல்லாம் அவன் கற்றுக்கிட்டு தான் யோசேப்பு வந்து அவர் என்ன டிசைட் பண்ணான், நானும் எங்கள் முற்பிதாக்கள் மாதிரி தேவனுக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படிங்கிறத யோசேப்பு என்ன பண்ணாராம், கண்டுபிடிச்சார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த யோசேப்போட பிரதர்ஸ்க்கு வந்து யோசேப்பு மேலே ரொம்ப கோபம். எப்போ பார்த்தாலும் போய் அப்பா கிட்ட என்ன பண்ணிடுறான், நம்ம செய்கிறதெல்லாம் போய் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே என்னது ரொம்ப கோபம். இன்னும் இல்லாமல் அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, இந்த யோசேப்பு ரொம்ப உண்மையாக இருக்கான், நல்லா தன்னுடைய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செய்கிறான், தேவனுக்கு பிரியமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க. பல வர்ண அங்கி கொடுத்தாங்க. எத்தனை கலர்ஸ் இருந்துச்சு, அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, மல்டிபிள் கலர்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், யாக்கோபுக்கு வந்து நல்ல ஒரு தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, நல்லா ஜோம் பண்ணுவார். ஸோ he knew that one day my son will become someone very special. அவருக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா யாக்கோபை பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணார், என் பையன் ஒரு நாள் என்னவா மாறுவான், யோசேப்பு என்னவா மாறுவான், ஒரு பெரிய அதிபதியாக வருவான், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ராயல் ஸ்தானத்தில் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த ஃபஸ்ட் அந்த தெளிவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தான். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெகட்டிவாக பேசிடுவாங்க, புட் டவுன் பண்ணிடுவாங்க, பிள்ளைங்களை என்ன பண்ணிடுவாங்க, கீழே என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அப்படிலாம் அவன் என்ன பண்ணவே இல்லை, யாக்கோபு பண்ணவே இல்லை. யாக்கோபுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் என் பையன் என்ன பண்ணுவான், இவள் கேட்டால் ராஜ மேன்மை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு யாக்கோபுக்கு தெரியும். அதனால தான் அந்த அங்கேயே வந்து மற்ற பிரதர்ஸ்க்கெலாம் கொடுக்காம யோசேப்புக்கு மட்டும் அவர் கொடுக்குறார். இதை கொடுத்தனால மற்ற பிரதர்ஸ்க்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், அவன் மேலே என்ன ஆகிடுச்சு, பொறாமை வந்துடுச்சு. ஸோ அவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவங்க அப்பா வந்து நீ போய் அண்ணாலாம் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் மேலே கோவப்பட்டு இவன் 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 எப்படி உயர்றான் நம்ம பார்ப்போம், இவன் எப்படி லிஃப்ட் ஆகுறான் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு தே புட் ஹிம் டவுன். எங்கே போட்டாங்க, குழிக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. குழியில் போட்டு அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு விற்கப்படுறாரு. பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் 4 ஸ்டேஜில் யோசேப்போட வாழ்க்கை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜு அவங்க அப்பா கூட எத்தனை வருஷம் இருந்தார், 17 வயசு வரைக்கும் இருந்தார். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்க, ஹீ பிகம் அ ஸ்லேவ். செல்ல பிள்ளையா யாக்கோபு வந்து ஒரு ரிச் மேன், அவர் வந்து ஏழை கிடையாது, அவருக்கு வீட்டில் எல்லாமே இருந்தது, எல்லா சர்ஃபஸ் தேவையானது யோசேப்புக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் எல்லாமே போய் நவ் ஹீ பிகேம் ஏ ஸ்லேவ். புரியுதா? அவங்க அண்ணாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் போட்டிருந்த அந்த பல வர்ண அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, கலட்டிட்டு அப்புறம் அடிமையாக போயிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க, அடிமையாக வித்துடுறாங்க. வாசிங்க ஆதியாகமும் 39:1-6. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நெக்ஸ்ட் அவருடைய ஸ்டேஜோட வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நவ் ஹி பிகேம் அ ஸ்லேவ். இப்போ வந்து ஒரு அடிமையாயிட்டார். யார் வீட்டுக்கு போகிறாருன்னா போத்திபார் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போகிறார். போத்திபார் இது வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ வெரி பெரிய ஆஃபீஸர். அவர் பார்வோனுடைய அந்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்ன சொல்கிறது, அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இன்சார்ஜ் அவர் தான், அந்த போத்திபார். இப்போ அவர் வீட்டில் இவர் என்ன பண்ணிட்டார், அடிமையாக போயிட்டார். இப்போ அடிமைனா இப்போ நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி சேரில் உட்கார முடியுமா? அவங்க இல்லை. அவங்க என்ன பண்ணணும், என்னெல்லாம் அவங்க எஜமான் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன லாஸ் பண்ணார்னா, அப்பாவை லூஸ் பண்ணிட்டாரு, வீட்டை லூஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு கொடுத்துப்பட்ட நல்ல கார்மெண்ட்னு அவங்க அப்பா ஒரு தரிசனத்தோடு கொடுத்த அந்த விசேஷத்தை, அந்த கோட், அந்த மல்டிபிள் கலர் கோட்டை அவர் லூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன தெரியுமா ட்ரெஸ் கிடச்சிது, த ட்ரெஸ் ஆஃப் த கோட் ஆஃப் ஸ்லேவரி.
என்ன கோட் அவருக்குன்னா, அந்த அடிமைகள்லாம் எஜிப்ஷியன் அடிமைகளுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்களாம். அது வந்து ஒரே ஒரு கலர் தான் இருக்குமா. எத்தனை கலர் இருக்குமா அதில்? ஒரு கலர். அந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே தெரியும் இவங்கெல்லாம் என்னது அடிமை. இப்போ நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம் இருக்குல்ல, இந்த யூனிஃபார்ம் பார்த்தா இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல. அது மாதிரி அந்த ஸ்லேவாக இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ், அந்த ஒரு ட்ரெஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த யோசேப்புக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. பட் ஆனால் யோசேப்பு பாருங்களேன், இவ்வளோ நாள் யோசேப்பு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருமா? 17 வயசு வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் சொல்லுங்க? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். சரியா? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். இப்போது ஆடு மேய்ச்ச பையனுக்கு இப்போ என்ன வேலை? வீட்டு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நான் போத்திபார் வீட்டில் எல்லா வேலையும் என்ன பண்ணியிருக்கணும்? யோசேப்பு செஞ்சுருக்கணும். இப்போ நமக்கு வந்து சில வேலைகள் நம்ம நல்லா செய்வோம் இல்லை? நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிப்போம். ஓகேயா? மேத்ஸ், இப்போது ஷெக்கினா சொன்ன மாதிரி மேத்ஸு, ஷெக்கினா வாஸ் குட் இன் மேத்ஸ், நல்லா மேத்ஸ். ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? +2ல் பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லை? இப்போ யோசிப்பு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வி டிட் 4 டிஃப்ரெண்ட் ஒர்க். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 4 பேப்பர்ஸ் இருக்குது. சரியா? இப்போது நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேத்ஸ் இல்லை பயோ இருக்கும். இல்லை பியோர் சயின்ஸாக இருந்ததுன்னா பயோ என்ன இருக்குமா? அது பாட்னி, ஜூ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிஎம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். இல்லை மெயின் சப்ஜெக்ட் எத்தனைது? 4 தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸலாக இருப்பீங்க, குட்டாக இருப்பீங்க, நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட் உங்களால் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஆனால் இந்த யோசேப்போட லைஃப்பை ஸ்டடி பண்ணி பார்த்தா 4 விதமான இடத்துல 4 விதமான வித்தியாசமான வேலை. பட் he did it well. எப்படி பண்ணான் அவன்? இந்த போத்திபார் வீட்டில் போய் என்ன செய்யணுமா? அவர் எல்லா வேலையும் செய்யணும். என்னம்மா? போத்திபார் வீட்டில் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணணும்? எல்லா வேலையும், அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு அடிமை. அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இந்த வேலைலாம் எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப டஃப்பு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை யோசேப்பு. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா யோசேப்பு வந்து அவரோட சீட், அவர் உள்ளத்தில் என்ன சீட் அவங்க அப்பா விதைச்சிட்டாங்க? ஹெவன்லி ஃபாதரை பற்றி, பல்லோக தேவனை குறித்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த விதையை வந்து விதைச்சிட்டாங்க அவங்க அப்பா. ஸோ அவருக்கு யோசேப்புக்கு என்னது? நான் இவ்வளோ நாள் எங்கள் அப்பாவுக்கு உண்மையாக இருந்தேன், ஆடு மேய்ச்சேன், நான் எல்லாம் பண்ணேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நியர்லி 11 இயர்ஸ் அவர் போத்திபார் வீட்டில் இருந்தாராம் அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல. பட் ஆனால் நியர்லி 11 இயர்ஸ் அவர் எங்கே இருந்தார்? போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சுருக்காரு. எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் யோசேப்போடு கூட யார் இருந்தா? 3வது வசனம் படிங்கம்மா, எல்லாரும் படிக்கலாமா? 39:3 எல்லாரும் படிங்க. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். கர்த்தர் அவனோட இருக்கிறார். இஃப் காட் இஸ் வித் யூ, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே டஃப் இல்லைப்பா, எல்லாமே ஈஸி தான். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நிறைய நியூ பேப்பர்ஸ், சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே நியூவாக இருக்கும், பேப்பர்ஸ் எல்லாமே நியூவாக இருக்கும் இல்லை? ஸ்கூல் அளவுக்கு ஓரளவுக்கு சயின்ஸு மேத்ஸ் இப்படி தான் படிப்பீங்க. காலேஜுன்னு போகும்போது நிறைய புது பேப்பர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. பட் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து யோசேப்பு என்ன பண்ணா? he did the best. அங்கேயே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அங்கே போய் உட்காந்துட்டு நான் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு யோசேப்பு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அது மாதிரி நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எனக்கு படிக்க முடியாது, எனக்கு என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா 4 மெயின் சப்ஜெக்ட்ஸு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணால் படிக்கணும். யார் யோசேப்போட கூட இருந்தது? கர்த்தர் யோசேப்பு. 2nd வேர்ஸ்லேயும் இருக்குது, 3rd வேர்ஸ்லேயும் இருக்குது, தேவன் யோசேப்போடு இருந்தார். அப்போ இயேசுப்பா நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த சப்ஜெக்ட்னா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களால் படிக்க முடியும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பு அங்கே நல்லா ஓகே பரவாயில்ல, அண்ணா தான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த ராயல் ட்ரெஸ் அப்பா கொடுத்தது எடுத்துட்டாங்க. சரி ஓகே, இந்த ஸ்லேவரி ட்ரெஸ் எனக்கு கிடச்சிச்சு, பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் இருக்கார், இந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கணும். he was a very hard working boy, a lazy boy கிடையாது. லேசியாக இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சுறுசுறுப்புள்ளவன் கை தான் செல்வத்தை உண்டாக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். சரியா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடாது, டைவர்ஷன்ஸ் வரக்கூடாது. நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. படிக்கவே மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஏசப்பா நான் ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எவ்வளோ முடியுதோ முழு பலத்தோட உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போடும்போது ஆண்டவர் ஆசீர்வதி. இப்போ இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு? இந்த போத்திபார் வீட்டில் உண்மையாக வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த போத்திபாரோட வீட்டில்
அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா யோசேப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. அவர் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, தூண்டுறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. ஒரு ட்ராமா மாதிரி நம்ம போடலாம். நம்ம யோசித்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசேப்போட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் யோசேப்புக்கு நல்லா தெரியும், நான் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம், எனக்கு என்ன குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கம் வச்சுருக்காரு. காட் இஸ் ஹேவிங் பிக்கர் அண்ட் பெட்டர் பிளான்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிடிச்சி இழுக்கிறியா, இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் ஓடி போனார். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன், யார் போடுற ட்ரெஸ்ஸு, அது ஒரு அடிமை போடுற ட்ரெஸ்ஸு. ஐ டோன்ட் வாண்ட் தட். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, மொபைலில் இது பாரு அது பாரு. நிறைய இப்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன், ஆன்லைன் கேம்ஸ், இல்லை இன்ஸ்டா. அப்புறம் என்ன இருக்குது, வேறு என்னப்பா இருக்குது, வேறு என்ன இருக்குது, டைமை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது, சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. என்ன இருக்குது, நிறைய இருக்குது இல்லை. போனவே டைம் போகிறதே தெரியாது. டைம் அப்படியே ஃப்ளை ஆகிடும். எடுத்தீங்க, கையில் எடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், டைம் ஓடிடும். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது யோசேப்பு என்ன பண்ணா, எனக்கு என் தேவன் எனக்கு பெரிய திட்டம் வச்சுருக்காரு, எனக்கு நல்ல ட்ரெஸ் ஏசப்பா எனக்கு கொடுப்பா, ஆண்டவர் எனக்கு வச்சுருக்காரு, நல்ல ட்ரெஸ் எனக்கு இருக்குது, எனக்கு இந்த ஸ்லேவரி ட்ரெஸ் வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டார், ஓடிட்டார். தூக்கி போட்டு ஓடினதுனால என்னாச்சுன்னா, அவரை எங்கே தூக்கி போடுறாங்க, இப்போ ஜெயிலில். ஃபஸ்ட்டு கூலிக்குள்ளே போட்டாங்க, அடுத்து எங்கே போட்டாங்க, அவரை தூக்கி. அப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஜோசப் பார்த்திங்கன்னா அட் ப்ரிசன். ஃபஸ்ட்டு அட் ஹோம் வித் ஃபாதர், தென் அட் போத்திபாஸ் ஹவுஸ், அங்கேயும் அவர் உண்மையாக இருக்கார். நெக்ஸ்ட் அட் ப்ரிசன். சரி, இப்போ இந்த ப்ரிசனில் போய் இப்போ டோட்டலாக ஒர்க் மாறி போச்சு. அப்பா கிட்ட இருக்கும்போது ஷெப்பர்டாக இருந்தார், ஜாலியாக இருந்தார். போத்திபார் வீட்டில் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு அங்கேயும் உண்மையாக இருந்தார். போத்திபார் என்ன பண்ணிட்டாரு, தெரிஞ்சுக்கிச்சு இந்த பையன் நல்லா செய்கிறான் வேலை அப்படின்ட்டு அங்கேயும் அவர் என்ன பண்ணாங்க, லீடராக வைக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே அவர் ஃபால்ஸ் அக்யூஷன்னால் என்ன பண்ணுறாரு, அங்கே தூக்கி போட்டுறாங்க. இப்போ அவர் தூக்கி எங்கே போட்டுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன் அகெயின் டஞ்சனா. எஜிப்ஷியன் ப்ரிசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டஞ்சன் மாதிரி இருக்குமா, நிறைய பேர் இருப்பாங்களாம். ஒரு செல்லே எத்தனை பேர் இருப்பாங்களாம், நிறைய பேர். சரி, அந்த ப்ரிசனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்களாமா. ப்ரிசனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அப்படியே பைபிள் வாசிச்சுட்டு ரொம்ப ஹோலியான பீப்புள் இருந்திருப்பாங்களா. உள்ளே பயங்கரமான ஆட்கள் தான் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த ஆட்கள் மத்தியிலையும் he was holy, அவன் பரிசுத்தமாக இருந்தான். இப்போ ப்ரிசனுக்குள்ளே போயிட்டாரா, அங்கே டோட்டலாக ஒரு ஒர்க் மாறி போச்சு. இப்போ அங்கே போய் அவர் வேறு என்ன பண்ணணும், வேறு வேலை செய்யணும். படிக்குங்க சிஸ்டர். ஆதியாகமம் 39:20-21. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்கே போனீங்கன்னா பிரிசனில் போயிட்டா நல்லவங்க கிடையாது. நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. எங்கே ஆண்டி, எங்கே என்னை சுற்றிலுமே இப்படியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஹவ் கேன் ஐ லிவ் அ ஹோலி லைஃப், நான் எப்படி தேசப்பாக்கு பிரியமாக வாழ முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எப்படி பைபிள் வாசிக்க முடியும், எல்லாரும் இதானே பண்ணுறாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து இருக்கேன். அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்கள் மத்தியில் கூட நீங்கள் இருந்தாலும் ஏசப்பா ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. உங்களால் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் நிறைய யோசித்து பார்த்தேன். அந்த ப்ரிசனில் இருக்கவங்களாம் நல்ல வார்த்தை பேசியிருப்பாங்களா, நல்ல வார்த்தை பேசியிருப்பாங்களா, இல்லை அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களுடைய எல்லாமே டோட்டலி என்ன பண்ணியிருந்திருக்கோம், ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான லைஃப் தான், இல்லை நல்ல சாப்பாடு கிடையாது. இப்போ பாருங்களேன், அந்த ஸ்லேவ் ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, அப்பா கொடுத்த ராயல் கார்மெண்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஸ்லேவரி ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, தூக்கி போட்டார். இவர் வேணாம் எனக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, போட்டார். இப்போ என்ன ட்ரெஸ் தெரியுமா, ஜெயிலுக்குள்ளே போனோன்னா ஜெயிலர்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன கொடுப்பாங்க, பிரிசனர்ஸ்க்கெலாம் கைதிங்க போடுற ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்லேயும் கலர்ஸ் கிடையாதான், அந்த ட்ரெஸ்ஸில் என்னது இல்லை, கலர் கிடையாது. இப்போ இவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஆனாலும் அந்த இடத்துலையும் அந்த வேலை, அங்கே உள்ளே போனால் ஜெயிலில் இருந்தால் சும்மா இருக்க முடியாது, அங்கேயே நீ ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட். அங்கேயும் போய் அவர் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆண்டோட பிள்ளைங்க எப்போயுமே நம்ம எப்படி இருக்கணுமா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா முயற்சி எடுக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இவன் த வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் உயர்த்துவார். சரியா, அங்கே போனோடனே இப்போ என்ன ட்ரெஸ் கிடச்சிருக்கு அவருக்கு, அந்த கைதிங்கெல்லாம் போடுற ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த இடத்துல அவர் உண்மையாக இருந்தனால
he was lifted again. அந்த டஞ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டாக, எஜிப்ஷியன் ப்ரிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தி வாஸ் புட் டவுன் தான். பீப்புள் வாண்டட் டு புட் ஹிம் டவுன். குழிக்குள்ளே போட்டாங்க, போத்திபார் வீட்டில் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் அண்டர் கிரவுண்டில் போட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே யோசேப்பு என்ன பண்ணார்? உண்மையாக இருந்தார். அவர் உண்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்? அங்கேயே உட்காந்து யோசேப்பு என்ன பண்ணியிருந்திருப்பார்? ஜோம் பண்ணியிருப்பார். அப்பா சொல்லி கொடுத்தாங்களே, நம்ம முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம ஆபிரகாம், நம்முடைய தாத்தா அவர் எப்படி இருந்தார், ஆண்டவருக்கு எப்படி விசுவாச தகப்பனாக இருந்தார், ஈசாக்கு எப்படி இருந்தார், நம்ம அப்பா யாக்கோபு எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருந்தார்? ஹி வாஸ் மெடிடேட்டிங். அதெல்லாம் அவர் யோசிச்சுட்டே இருந்தனால தான் அவரால் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இப்போ என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பரிசுத்தமாக வாழ முடிஞ்சிச்சு. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவர் வீட்டில் இருந்தார். செகண்ட் ஸ்டேஜ் அவர் எங்கே இருந்தார்? போத்திபார் வீட்டில் ஒரு 11 வருஷம் இருந்தார். அப்புறம் ஜெயிலில் பார்த்திங்கன்னா 2 வருஷம். எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார்? 2 இயர்ஸ் ப்ரிசனில் இருந்தார். அங்கே போய் அந்த வேலைகளெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு உண்மையாக இருந்தனால அங்கேயும் அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறாரு? அவரை உயர்த்துறாரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலில் இருக்கும்போது இவர் வந்து இந்த கனவுகள்லாம் ட்ரீம்க்கெல்லாம் என்ன பண்ணுவார்? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். யாருன்னா கனவு கண்டா அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இவர் கொடுப்பார். அப்போது ராஜா ஃபேரோ, அப்போ அரண்மனைக்கு ராஜாக்கு என்னது? ஒரு கனவு வருது. சரியா? ஆதியாகமம் படிங்க 41 15 16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். ஸோ இப்போது ராஜாவுக்கு வந்து ஒரு கனவு வருது. அவருக்கு வந்து ஒரு பயப்படுறாரு. அந்த கனவை பார்த்தோன்னா ஐயோ என்ன ஆக போதோ பயந்து கலங்கி போயிருக்கும்போது யாருமே வந்து அந்த எகிப்தில் இருக்கிறவங்க யாராலையும் அந்த கனவுக்கு என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல முடியல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜெயிலில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் யோசேப்பு, ரொம்ப நல்ல பையன், அவன் ஒரு ஃபால்ஸ் அக்யூஷன்லேருந்து என்ன பண்ணிட்டான், அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க, அவன் இருக்கான், அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க, அவன் கரெக்டாக என்ன பண்ணுவான், உங்கள் கனவுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தே லிஃப்ட் ஹிம் ஃப்ரம் த டஞ்சன்லேருந்து தூக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? டஞ்சன்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அவனை தூக்கி இப்போ எங்கே கொண்டு வராங்க? பேலஸ்க்கு கொண்டு வராங்க. இப்போ பேலஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? மைசூர் மகாராஜா பேலஸ் போயிருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? யாராவது போயிருக்கீங்களா? இருட்டாக இருக்குமா? இருட்டாக இருக்குமாங்க? எப்படி இருக்கும்? நிறைய லைட்லாம் போட்டு அழகாக இருந்திருக்கும் இல்லை? அதே மாதிரி இப்போது அந்த இருட்டுக்குள்ளேயே இருந்த யோசேப்பு திடீர்னு வந்து ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு பிரைட் லைட் ஒரு பேலஸ்குள்ளே வர்றாரு. எல்லாம் அழகாக இருக்குது. பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் யோசேப்புக்குள்ளே. அப்போது என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையிலேருந்து யோசேப்பை வான்னு சொல்லிவிட்டு அவருக்கு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு போய் ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? நிறுத்துகிறாங்க. ராஜா கிட்ட போய் நிறுத்திட்டு அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவ? யூ கேன் டெல். நீ ஒரு 16ஆம் வசனம் யாராவது 15 யாராவது இங்கிலீஷில் படிங்க சிஸ்டர். 15. Pharaoh said to Joseph, I have had a dream, and there is no one who can interpret it. But I have heard it said of you that you can understand a dream to interpret it. You can understand. இப்போ நீங்கள் எக்ஸாம் போகிற பிள்ளைங்களுக்குலாம் என்ன கெப்பாசிட்டி வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். கத்தியா? புரியுதா உங்களுக்கு? மெமரி பவர் இருக்குது. ஓகே, நல்லா மெமரைஸ் பண்ணுறீங்க, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எதுனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக நீங்கள் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் 16ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். இந்த வசனம் படிக்கும்போது நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஆப்டாக இருக்குது இந்த வசனம். மங்களமான உத்தரவு. இப்போ உங்களுக்கு எல்லாம் இங்கே என்ன வேணும்? கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா உங்களுக்குலாம் என்ன வேணுமா? என்ன வேணும்? ஓப்பன் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். என்ன வேணும்? மங்களமான உத்தரவு. என்ன உத்தரவு வேணும் உங்களுக்குலாம்? என்ன ஆன்சர்? ஃபேவரபிள் ஆன்சர், ரைட் ஆன்சர். எதோ எழுதுவாங்க சில பிள்ளைங்க, பக்கமாக எழுதுவாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது உள்ள. என்ன இருக்காது? இல்லை. நீங்கள் அப்போது என்ன சொல்கிறார் யோசேப்பு? நான் அல்ல, தேவன் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு கொடுப்பாரு. அது நிறைய பைபிளில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் ஆன்சராக, டிசையர்ட் ஆன்சராக, த ஆன்சர் வாட் வி நீடா, த ஆன்சர் வாட் த மீனிங்ஃபுல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த ஒரு மங்களமான அந்த வேர்டுக்கே நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போது என்னோடய ஆன்சர், நான் எழுதுகிற ஆன்சர் வந்து ஃபேவரபிள் ஆன்சராக இருக்கணும், கரெக்டான ஆன்சராக இருக்கணும்,
இல்லை ரைட்டான ஆன்சராக இருக்கணும். மீனிங் கரெக்டாக, அர்த்தம்னு இருக்குல்ல 15ல் மீனிங் கரெக்டாக இருக்கணும். மீனிங்ஸ்லாம் வருதுல்ல உங்களுக்கு, இங்கிலீஷில் இருக்குல்லம்மா மீனிங்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் இருக்குல்ல, மீனிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக எழுதணும். அப்போது இதெல்லாம் கொடுக்குறது யார்? தேவன். நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்க, ஆனால் மார்க்கே வராது. அப்படி இல்லை. when you humble yourself, நான் அல்ல தேவனே அப்படின்னு சொல்லும்போது God will give the correct answer for you. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே ஏசப்பா நான் எழுத போகிறேன், ஏசப்பா என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் கரெக்டாக எழுதணும். ஏன்னா எக்ஸாமில் பார்த்திங்கன்னாம்மா நம்ம வேல்யூஷன் போகும்போது பார்த்திங்கன்னா டீச்சர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு கீ பேப்பர் கொடுத்துருவாங்க, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. ஒரு 1 வேர்டு தான் இருக்கும். அந்த 1 வேர்டு நீ எழுதின 10 சென்டென்ஸில் அந்த 1 வேர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க்கே என்ன பண்ணாது, கிடைக்காது. ஸோ ரைட் ஆன்சர் கரெக்டாக ஆப்டாக இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாள், நீ உட்காந்து பக்கமாக எழுதாத, புரிஞ்சுக்கோ, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான், இதுதான் வரணும், இதை புரிஞ்சுட்டு நீ கரெக்டாக என்ன பண்ணு, எழுது அப்படி. அப்போது மங்களமான உத்தரவு கொடுக்க யாரால் தான் முடியும்? தேவனால் மட்டும் தான் முடியும். புரியுதா? என்னுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து குட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஃபேவரபுளாக இருக்கணும், டிசைர்டாக இருக்கணும். அந்த எக்ஸாமினர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அது இருக்கணும்னா அதை கொடுக்கறதுக்கு யாரால் மட்டும்தான் முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். சரியா? இந்த ஜெனசிஸ் 15-16 நீங்கள் டெய்லி வீட்டில் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி அறிக்கையிட்டு, இசப்பா ஐ ஹாவ் டு கிவ் த கரெக்ட் ஆன்சர், எனக்கு கொடுங்க, நான் நல்லா படிக்கணும். சரியா? இப்போ இவன் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ யோசேப்பு எங்கே கொண்டு வந்துட்டாங்க, இப்போது பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே பார்வோனுடைய ட்ரீமெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அழகாக என்ன பண்ணுறாரு, அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது பார்வோனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அவருக்கு அப்படியே அஸ்டானிஷ்ட் ஆகிடாரு, என்னது இவ்வளோ கரெக்டாக இந்த பையன் எல்லாம் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ளே என்ன யார் இருக்கானா, தேவ ஆவியானவர். யார் இருக்காமா உங்களுக்குள்ள? தேவ ஆவி. 38 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றார். நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, எக்ஸாம்ஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, the only person who can guide you is Holy Spirit. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேணும் கை தூக்குங்கம்மா. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணணும், என்னை லீட் பண்ணணும்னா நீங்கள் டெய்லி கேட்கணும். வாழ முடியாதுமா, ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா நம்மளால் ஹோலியாக வாழ முடியாது, பரிசுத்தமாக ஈஸியாக நம்ம விழுந்து போயிடுவோம். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ உலகத்தில், ஈஸியாக நம்ம விழுந்து போயிடுவோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். அது இல்லாமல் நமக்கு வேண்டிய ஞானத்தை யார் கொடுப்பார்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? இப்போ யோசேப்போட தேவன் இருந்தார், பிதா இருந்தார், தேவன் இருந்தார். அதுக்கப்புறம் யோசேப்பு கூட யார் இருந்தது? ஹோலி ஸ்பிரிட். இவங்க 3 பேரும் யோசேப்புக்குள்ளே இருந்தனால தான் யோசேப்பு வந்து அந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் அவர் வாழ்க்கையில் 4 டிஃப்ரெண்ட் பிளேஸு, 4 டிஃப்ரெண்ட் பீப்புள், 4 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு, பட் ஹி வாஸ் ஹோலி. ஹீ லெட் அ வெரி ஹோலி லைஃப். இப்போ பாருங்களேன், ராஜாவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஓ, யோசேப்பு மாதிரி யாருமே இல்லை. அண்ணா வந்து முகேஷ் நான் சொன்னாங்க சாலமோன் ஞானின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்வோன்னு சொல்கிறாரு, யோசேப்பு உன்னை போல் யாருமே நோபடி, ஐ கே நாட் கம்பேர் எனிபடி டு யோசேப்புக்கு நான் யாருமே நான் கம்பேர் பண்ண முடியாது. ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு, தேவ ஆவி அவனுக்குள்ளே இருக்குது, தேவன் அவனோட இருக்காருன்னு சொல்லிட்டு பார்வோனே என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுத்துட்டு. அப்புறம் பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ யோசேப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்காரு, இப்போது எங்கேருந்து வந்திருக்காரு, ஜெயிலேருந்து வந்தார். ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு ஆர்டினரி ட்ரெஸ்ஸு போட்டு தான் அவரை கொண்டு போய் ராஜா முன்னாடி போய் நிறுத்தியிருப்பாங்க. அந்த கைதி ட்ரெஸ்ஸோடு போய் நிறுத்தியிருக்க மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் நிறுத்தியிருப்பாங்க. உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ரிமூவ் த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ராஜாவே அவருக்கு என்ன போடுறாரா, பாருங்களேன். அந்த போத்திபார் வீட்டில் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க புல் பண்ணும்போது அவர் அங்கேயே நின்று இருந்தாருன்னா இந்த ராயல் ட்ரெஸ் அவர் கிடச்சிருக்குமா? இல்லை, ஃபைன் லினன்னா. அந்த ட்ரெஸ்ஸு யார் தெரியுமா போடுவாங்களாம், அந்த எகிப்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ், அந்த ரேங்க்கு, ராஜாவுடைய ரேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்களாம், போடுவாங்களாம். அப்போ அகெயின் இப்போ 4th ட்ரெஸ் இப்போ இருக்கவருக்கு என்ன வந்துருச்சு, ராயல் கார்மெண்ட். ஸோ இதை தான் அவங்க அப்பா வந்து யோசிப்பு சின்னதாக இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு தெரியும், ஒன் டே ஒரு நாள் என் மகன் என்னவாக போகிறான், பெரிய அதிபதியாக ஆக போகிறான், அவனுக்கு ஒரு ராயல் கார்மெண்ட் கிடைக்க போகுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து யோசேப்பு கிடைச்ச ட்ரெஸ்ஸு 4th ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ராயல் கார்மெண்ட்.
ஃபைன் லினன் அழகாக இருந்துச்சு. யோசேப்புக்கு என்னது, அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப மலருச்சு. இப்போ பாருங்களேன், யோசேப்பு நல்லா இப்போது ஃபேரோக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டார். எல்லாருமே யோசேப்பு சொல்கிறது தான் செய்யணும். என்ன, யாருமே யோசேப்புக்கு பியாண்டாக யாருமே எதுவும் செய்ய முடியாது. வாட் எவர் ஜோசப் சேஸ் தே ஹாவ் டு டூ. அவங்க யோசேப்பு என்ன சொல்கிறாங்க அது மட்டும் தான் அவங்க என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் போட்டார். அதனால் யோசேப்பு வீட்டில் போய் நல்லா ஹாயாக ஏசி போட்டு தூங்கிட்டாரா? வீட்டில் எல்லாம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கைடு வாங்கியே என்ன பண்ணிவிடுவாங்க. எத்தனை கைடுமா வச்சுருக்கீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு? யாராவது நிறைய கைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் படித்து கடைசியில் என்ன இருக்காது, ஒன்றுமே என்ன இருக்காது, யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. வீடு ஃபுல்லாக பார்த்தா என்ன தான் இருக்கும், கைடு தான் இருக்கும். சொல்கிறது கரெக்டாக தப்பா? என்னப்பா நான் சொல்கிறது தப்பா ரைட்டா? இருக்குது இல்லை, கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவீங்க. அப்படி இல்லை, யோசிப்பு போய் ரொம்ப ஹாயாக போய் என்ன பண்ணல, தூங்கலை. அவர் என்ன பண்ணாருன்னா 48 படிங்க சிஸ்டர். 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். அவன் என்ன பண்ணுறான்னா அகெயின் he started to work. திருப்பியும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் கிடச்சிச்சு, எனக்கு நான் இப்போ ராயல் ஆகிட்டேன், எனக்கு இப்போ கைத்தட்டினா வந்து வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. திருப்பியுமே 4th ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தானியங்கள் எல்லாம் வாங்கணும், எல்லாரும் கரெக்டாக கொண்டு வராங்களா, எந்தெந்த பட்டணத்தில் எதை என்ன பண்ணணும், வைக்கணும், எங்கெங்கே கட்டி வைக்கணும், எல்லாத்துக்கும் என்ன பண்ணார், கமாண்ட் கொடுத்து அவர் அங்கே போய் நிற்கிறாரு. யோசேப்பு போய் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்போட லைஃப்பில் அந்த 4 ஸ்டேஜிலுமே பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பீப்புள், 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், 4 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு, 4 டிஃப்ரெண்ட் ஒர்க்கு, எல்லாத்துலேயுமே ஹி வாஸ் ஹார்ட் ஒர்க்கிங். அதனால தான் யோசிப்பை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போது நீங்கள் வந்திருக்க எல்லா பிள்ளைங்களுமே இஃப் யூ புட் யூ மோர் எஃபர்ட் அந்த 4 மெயின் சப்ஜெக்ட்லேயும் 10th இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸில் எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா வேதத்தில் இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். யார் ஞானம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 31:1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகள் செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாருங்களேன், ஞானம், புத்தி, அறிவு. இப்போ எக்ஸாமில் நல்லா நீங்கள் எழுதணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்ப்பா? ஃபஸ்ட்டு ஞானம் வேணும், அப்புறம் புத்தி வேணும். சரியா? புத்தி வேணும், அப்புறம் என்ன வேணும், அறிவு வேணும். இதே வசனம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை, யாத்திராகமும் 35 வீட்டில் போய் படித்து பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸோடஸ் 35, யாத்திராகமம் 35, 31 35 வரைக்கும் திருப்பி அகெயின் இதே வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகுது. அதாவது சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு தேவன் பெசலேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லா சப்ஜெக்டும், கெமிஸ்ட்ரியோ, ஃபிசிக்ஸோ, மேத்ஸோ, அட்வான்ஸ் இங்கிலீஷோ, இல்லை என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தமிழோ இங்கிலீஷோ, எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ஞானம் கொடுப்பா? ஆண்டவர் தான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பாரு. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். யாத்திராகமம் 4:18. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் என்றார். இது யார் தெரியுமா? யாராவது எந்த கேரக்டர் இதில் மறைஞ்சிருக்காங்க? இந்த சாப்டரில் எந்த கேரக்டருமா? மோசே. யாருமா அது? மோசே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, படிப்பறிவு இல்லாதவரா? மோசே வந்து பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தவர். சரியா? பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தவர், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர், எல்லாமே நாட் ஓன்லி எஜுகேஷன், அவருக்கு எல்லா ஸ்கில்ஸுமே நிறைய கற்றுக்கிட்டு இருந்தார் மோசே. ஆனால் மோசே இங்கே என்ன சொல்கிறாருன்னா 12:12 11 படித்து பாருங்கள், வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு, நீ போய் செய்யின்னு சொல்லும்போது மோசே சொல்கிறாரு, ஐ கேனாட், என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல. ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், என்னால் முடியாது ஆண்டி, கஷ்டம் ஆண்டி, என்னால் படிக்க முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 12ஆம் வசனம் கடைசியில்
கடைசி வார்த்தை படிங்க சிஸ்டர். உனக்கு போதிப்பேன். ஐ வில் டீச் யூ. யாருமா பெஸ்ட் டீச்சர்? யாருமா? ஜீசஸ் தான். சரியா? நீ எவ்வளோ கைடு வாங்கினாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய டுட்டோரில் போய் நீ படித்தாலும் சரி, த பெஸ்ட் டீச்சர் யார்? உனக்கு போதிப்பேன். சரியா? ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த வசதிலாம் எங்களுக்கு கிடையாது. படிக்கணும், நாங்களே தான் படிக்கணும், நாங்களே தான் வீட்டில் என்ன பண்ணணும், படிக்கணும். இப்போ எல்லாமே டியூஷன் போயிடுறீங்க பிள்ளைங்க இல்லை? கூகுள் இருக்குது, எது தெரியலனாலும் கூகுளில் போட்டு என்ன பண்ணிடலாம், மீனிங் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன், மேத்ஸோ சயின்ஸோ ஃபிசிக்ஸோ எல்லா கான்செப்ட்டுக்கும் ஆன்சர் எங்கே இருக்குது? கூகுளில் இருக்குது. ஆனால் நாங்களாம் படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது. நாங்களே தான் உட்காந்து என்ன பண்ணோம், படிக்கணும். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்து எப்படி, இந்த ஸ்டெப் எப்படி நான் கேட்பேன், ஏசப்பா எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க, இது எப்படி போடணும்னு ஆண்டவர் ஞானம் கொடுப்பார், ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இஸ் த பெஸ்ட் டீச்சர். அப்போ நீங்கள் டெய்லி படிக்கும்போது சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது புரியல, எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் 1 month தான் இருக்குது ஏசப்பா. யார் உங்களுக்கு போதிப்பார்? மோசே என்ன சொல்லுவார்? அவ்வளோ நல்ல ஞானமுள்ளவர் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் லைஃப்பில் அவர் என்ன ஆகிடுறாரு, பயந்துடுறாரு. என்னால் முடியாது ஆண்டவரே, நான் போக முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு சொல்லித்தருவேன். இப்போ இன்றைக்கே ஏசப்பா உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க, ஐ வில் பி வித் யூ, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. த காட் வாஸ் வித் ஜோசப், ஷுவர்லி ஈ வில் பி வித் யூ ஆல்சோ. மோசேயை ஆண்டவர் நடத்தினார், யோசேப்பை நடத்தினார், பெசலேலுக்கு ஞானம் கொடுத்தாரு. அதே தேவன் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன கொடுப்பாங்க? ஏசப்பா உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்கம்மா. பரிசுத்த ஆவியானவரே என் கூட இருங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஹோலி ஸ்பிரிட் என் கூட இருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களை அழகாக என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட்சி கொடுப்பீங்க. லைஃப் ஃபுல்லாக எக்ஸாம் தான்மா. ஏதோ 10th 12th தான் எக்ஸாம் இல்லை. லைஃப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜும் எக்ஸாம் தான். நம்ம ஒரு ஸ்டேஜாக எக்ஸாமை கடந்து தான் என்ன பண்ணணும், வரணும். லாஸ்ட்டில் யோசேப்பு எங்கே போய் நின்னார்? பார்வோன். அது மாதிரி நம்ம நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் முன்னாடி நம்ம போய் நிற்கணும் அப்படின்னா வி ஷுட் பி பர்ஃபெக்ட், வி ஷுட் பி ஹோலி. நம்ம இந்த லைஃப்பில் ஏசப்பாக்கு பிரியமாக நம்ம வாழும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. சிஸ்டர் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யோசேப்பு அவ்வப்போது ஃபீல் பண்ணியிருப்பார், ஏன் எனக்கு இந்த பாதை. யோசேப்பு ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஏன்னு இப்படி புரியல, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம் நிறைய நேரம், எதுக்கு இந்த பாதையில் போகணும், ரொம்ப ஈஸியாக போயிருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு பேட்ச் ரொம்ப ஈஸியாக போனாங்க. இந்த பேட்ச் தெரியுமா? மனப்பாடமாக எல்லாம் சொல்லலாம், கொரோனா பேட்சுன்னு. 10th எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆகிட்டாங்க. 12th எக்ஸாம் ப்ரேயருக்கே அவசியம் இல்லை அந்த வருஷம். கிட்டத்தட்ட வச்சமா தெரியல, எக்ஸாம் ப்ரேயர் வச்சோன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா மார்ச்சில் தான் இது வந்தது. ஆனால் நடந்தது என்ன பார்த்தீங்க தெரியுமா? மார்க் போடும் பொழுது டீச்சர்ஸ் யாரை பற்றி என்னென்ன இம்ப்ரெஷன் வச்சுருந்தாங்களோ மார்க்கை போட்டு போயிட்டே இருந்தாங்க. சில நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட மார்க் ரொம்ப குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் யோசேப்புக்கு இது வழியாக போகும்பொழுது அதாவது கன்ஃபியூஷன் என்னென்னா, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் விருப்பத்தோடு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் போனாரா? யோசித்து பாருங்கள். 2 காரணங்கள் இந்த பாதை வழியாக யோசேப்பு போக வேண்டியதற்கு அவசியத்தை நமக்கு காட்டுகிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில் கூட ஏன் நம்ம இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸில் போகிறோம். நல்லா வீட்டில் நீங்கள் கூட பார்க்கும் பொழுது நல்லா அப்பா அம்மா கூட சந்தோஷமாக ஃபஸ்ட்டு 3 years ஆஃப் யுவர் லைஃப் எந்த கவலையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 1 year பார்க்க பாட்டில் முதற்கொண்டு வாயில் வச்சுருவாங்க. அப்போல்லாம் என்ன நடந்து உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து கொண்டு போய் போத்திபார் வீடு மாதிரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் சிறைச்சாலை, காலேஜ். வாழ்க்கை பூரா நாங்கள் சிறைச்சாலைன்னு சில பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வரப்போது மேலே பரலோகத்துக்கு போகணுன்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறார். அதுக்காக தான் இப்போ எல்லாரையும் போட்டு சிறைச்சாலையில் போட்டு எல்லா சிறை கைதிகளோடு வச்சு, காலேஜிலேருந்து சிறைச்சாலை தான் அது அப்படின்னு சில நினச்சிக்கிட்டேன். இல்லைங்க, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. God wanted to exalt Joseph. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இந்த யோசேப்பை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். அந்த உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு முன்பாக பல பாதை வழியாக கொண்டு செல்லும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பாதை வழியாக கொண்டு செல்லும் பொழுது எங்கே உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை குறித்த காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா.
யோசேப்பை உயர்த்துவது அவருக்கு தேவனுக்கு நோக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, பைபிளில் ஒரு இடத்துல சொல்லப்படும் அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் என்னை இந்த எகிப்துக்கு கொண்டு வந்தார்னு யோசேப் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்க்கையில் நல்ல செழிப்பாய் வருவது மாத்திரமல்ல, உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு பிரயோஜனம் உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த பாதை வழியாக கொண்டு செல்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்கள், அவரை உயர்த்தும்படியாக, பிறருக்கு அவரை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக. இந்த யோசேப்புடைய ஸ்டோரி அப்படியே ஒரு 2000 இயர்ஸுக்கு முன்னால் அதே மாதிரி நடந்தது. அதை மாத்திரம் இன்றைக்கி சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் யோசேப்பை போல ஒரு குமாரன் தேவனுக்கு இருந்தார். எல்லா வசதியோடு கூட இருந்தார். யோசேப்புக்கு பல வர்ண அங்கி தான் இருந்தது. அவருக்கு எல்லா மகிமையெல்லாம் கொடுத்து எல்லா சந்தோஷத்தோடு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் தேவகுமாரன் இயேசு அங்கே வாழ்ந்தார். ஆனால் ஹல்லேலூயா, ஒரு நாள் அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூலோகத்துக்கு தேவன் அவரை அனுப்பிவிட்டார். 2000 years ago, just like Joseph, Jesus was sent into the world. தகப்பன் வீட்டை விட்டு அனுப்பப்பட்டார். யோசேப்பு பாருங்கள், 13 ஆண்டுகள் தகப்பன் வீட்டை விட்டு இருந்தார். ஜீசஸ் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் தகப்பனை விட்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து எல்லா பரலோக மகிமை துறந்தவராய், பிறக்கும் பொழுது அவருக்கு பிறக்கிறதுக்கு இடமில்லை, மாட்டுத் தொழுவதெல்லாம் பிறந்தார். ராஜாதி ராஜன், பெரிய அதிபதியாக இருந்தவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்த பொழுது பாருங்கள், மனிதர்கள் அவர்களுக்கு பிறக்கிறது கூட இடம் கொடுக்கல. கடைசியில் அவருடைய தாய் மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தார். கந்தை துணியினால் சுற்றி வச்சாங்க. யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வேஸ்ட் கிளாத்துன்னு வச்சுருப்பாங்க. இப்போலாம் கிடையாது, இருக்கா தெரில. முந்தி வீட்டில் ஏதாவது மெக்கானிக் வேலைலாம் செய்யும்போது என்ன கேட்பாங்க? கொஞ்சம் வேஸ்ட்டு துணி எடுங்கன்னுவாங்க. எந்த பிள்ளையாவது வேஸ்ட்டு துணியில் சுற்றுவாங்களா? யோசித்து பாருங்கள். இயேசு அப்படி தான் சுற்றி வச்சுருந்தாங்க. அந்த பரலோக ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு இங்கே வரும்போது அவர் ட்ரெஸ் என்னது? இயேசுவுக்கு இருந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு துணிங்க. ஹல்லேலூயா. கடைசியில் பார்க்கும்பொழுது சிறைச்சாலைக்கு போனது போல் சிலுவை நோக்கி போய் சிலுவை பாடு மரணம். அங்கே போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிட்டானுங்க. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டு மேலே போட்டிருந்த ஷாலு அதை பிரிக்க முடியாதுன்றதுனால அதை சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவர் போட்டிருந்த கவுனை வந்து சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய ஷாலை 4 பங்காக பிரித்து அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் உரிந்து கொண்டாங்க. யோசேப்புக்கு அட்லீஸ்ட்டு சிறைச்சாலையில் ஒரு சிறைச்சாலை உடையாது இருந்தது. இயேசுக்கு அது கூட இல்லாமல் சிலுவையில் தொங்கினார். ஒரு சிலுவையில் தொங்கும் பொழுது கேட்ட வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே. இயேசுக்கு அந்த நேரத்தில் புரியல. ஏன்னா அவரும் he was totally God, but still he was totally man. ஆனால் ஜீசஸுடைய லைஃப்பில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டேஜ் வழியாக போனது. யோசேப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் உயர்த்தப்பட்டது, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், அவரோடு வந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆசீர்வாதம், அன்னைக்கு அவரோடு வாழ்ந்த அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த சந்ததியில் வாழ்ந்த, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஜோசப் உயர்த்தப்பட்டு தானியத்தை கொடுத்தார், அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தெல்லாம் கொடுத்தார். யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எல்லாமே இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஹல்லேலூயா, தேவனுடைய குமாரன் அங்கேருந்து இறங்கி வந்து சிலுவைக்கு போய் மரித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுனால ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். யோசேப்புடைய வீட்டுக்கு ஒரு தகவல் ஒரு நாள் வருது, நம்முடைய குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக இருக்கிறான். இன்றைக்கி செய்தி இன்றைக்கி உங்கள் மத்தியில் வருது. என்னென்னா, இன்றைக்கி ஆண்டி அவங்க சொன்னாங்க பாருங்க, கடைசியாக ஜீசஸ் தான் உங்களுக்கு விஸ்டம் தர முடியும். எப்படி அவர் உங்களுக்கு தர முடியும்? அன்றைக்கி வாழ்ந்தவர் எப்படி இன்றைக்கி எப்படி தர முடியும்? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இங்கே சிறைச்சாலையில் இல்லை, போத்திபார் வீட்டில் இல்லை, இயேசு கிறிஸ்து இன்றைக்கி பரலோகத்தில் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்தவராக இருக்கிறார். அவரை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 7:25, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பயும் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவிடத்தில் நெருங்கி சேர வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், யோசேப்பு உயர்த்தப்பட்டதை காட்டிலும் மிக அதிகமாக ஜீசஸ் இன்றைக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது?
இந்த நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேசானவர் இல்லைங்க. பரலோக மகிமை தொடர்ந்து நம்மகிட்ட வந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், உயிர்த்தெழுந்து இன்றைக்கி பரலோகத்தில் வாழ்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டு இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறேன். ஏன்? ஒரு பட்டப்பாடுகள், சிலுவையின் சிந்தின ரத்தம், உயிர்த்தெழுதல், தேவன் அவருடைய நாமத்துக்கு ஒரு பேர், ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா காரியங்களும் கர்த்தர் தருவேன்னு சொல்லி யோவான் 15:14 கூட நம்ம படிக்கும்பொழுது நம்ம வாசித்தோம். யோவான் 16 2 நாளைக்கு முன்னால் வாசித்தோம் சர்ச்சில். இன்றைக்கும் பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர் இயேசு தர வல்லவராயிருக்கிறார். முதல் வசனம் வாசித்தாங்க பார்த்தீங்களா? பிலிப்பியர் 4:13 ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உங்களை எப்படி கிறிஸ்து பலப்படுத்த முடியும்? இன்றைக்கி ஸ்ட்ரென்த் என்று சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறாங்க நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அது இல்லைங்க. நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு இல்லை. இன்றைக்கி உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வந்து எங்கே இருக்கணும்னா உங்களுக்கு உள்ளே இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனையின் மத்தியில் உலகத்தில் உள்ளவனை பார்க்கல, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த ஜெபத்தை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது அதை யோசித்து பாருங்கள். உண்மையிலே அன்றைக்கி பாருங்கள், யோசேப்பின் சகோதரர்கள் அன்றைக்கி எகிப்தில் வந்து பார்த்த பொழுது யோசேப்பை கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ, இன்றைக்கி வளர்ந்து பெரிய ராஜ மகிமையோடு இருக்கிறார். அவரை பார்த்தா யாருன்னே தெரியல. ஆனால் யோசேப்பே தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு நிறைய பேருக்கு அவர் யார் என்னன்னு புரிய மாட்டேங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஐ am the God that healeth thee. I am the God, hallelujah, that strengthens you. I am the God that who leads you. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்றார். திகையாதே, நான் உன் தேவன்றார். ஏசாயா 41:10. இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழகாக நடத்தி கொண்டு போவார். இன்றைக்கி நம்ம படித்த இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. உண்மையில் எல்லாருடைய லைஃப்பில் இந்த 4 ஸ்டேஜஸ் இருக்குங்க. அதை படிக்கும்போது தான் ரொம்ப எவ்வளோ அழகாக அந்த ஆண்டி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்றைக்கி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இங்கே இருக்கிற எல்லாருமே எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நமக்காக இந்த எல்லா ஸ்டேஜ் வழியாக போன இயேசு கிறிஸ்து இன்றைக்கி ராஜ மகிமையோடு உயிரோடு இருக்கிறார். அது மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை தகப்பன் வீட்டில் இருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. அவனுக்கு வந்து யாருமே உதவி செய்ய முடியாது. இன்னும் அவன் உலகத்தையும் பார்க்கல, எதையும் பார்க்கல, எல்லாமே அப்பா அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. அவனுக்கு வந்து எந்த கவலையுமே கிடையாது. அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக சில நேரம் தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு போவார். சிலர் வந்து பார்க்கும்போது போத்திபார் வீட்டில் இருப்பான், அங்கேயும் கொஞ்சம் பரவாயில்ல தான், எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் சில டிஸ்ட்ராக்ஷன், அது ரொம்ப ஆச்சரியமாக அந்த 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 எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சிலர் வந்து உங்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எதை வேணால் விட்டு கொடுத்துருங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை, உண்மையை, கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பாதையை விட்டு கொடுக்காதீங்க. ஒழுங்காக படிங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழுங்க. இந்த வாலிப காலத்தில் நிறைய காரியங்கள் உங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்கு வரும். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, சில தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து நிறைய டீன் யூத்தெல்லாம் இருக்கிறீங்க. அல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும் பொழுது எதிர்ப்பாளினரோடு ரொம்ப கவனமாக இருக்கணும். பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் இது நீங்கள் படிக்க வேண்டிய காலம். பாருங்கள், யோசேப்புக்கு வந்த டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி எல்லாருக்கும் வருகிற டிஸ்ட்ராக்ஷன் தான் யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பு ரொம்ப அழகாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. கிழக்கத்திய திசை எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல புக்கில் வாச யோசேப்பை போல் அழகான ஒரு மனுஷன் இருந்தது இல்லையா? ஆனால் அவனை ஒரு அம்மா தப்பு பண்ணுறதுக்கு இழுக்கலான்னு பார்த்தாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சிலர் வருவாங்க, ரொம்ப நெய்யொழுக பேசுவாங்க. ஆனால் அவங்க நோக்கம், அவங்க தெரிந்தோ தெரியாமலோ தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற அந்த காரியத்திலேருந்து உங்களை தடை பண்ணுவதற்கு
உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஆண்டி அழகாக சொன்னாங்க, அன்றைக்கி போத்திபார் வீட்டிலே இருந்திருந்தாக்கா அன்றைக்கி ஸ்லேவ் ட்ரெஸ்ஸோடு தான் உட்காந்துருப்பார், கடைசியில் ராயல் ட்ரெஸ் வந்திருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், பரிசுத்தமாக இருங்க, தேவனுக்கு பயந்து வாழுங்க, முற்றிலுமாக ஆண்டவர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க. யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு யோசேப்புக்கு அன்றைக்கி பைபிள்லாம் கிடையாது. யோசேப்புக்கு என்ன கிடையாது? பைபிள் கிடையாது, இப்படிப்பட்ட சர்ச்சு கிடையாது. ஆனால் அவரை பற்றி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப எப்பயுமே ஆச்சரியமாக, இது எப்படி அப்படின்னு சொல்லி 105வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், Psalm 105 verse 19 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், the word of the Lord tested him. இன்றைக்கி இங்கே இருக்க நிறையா அதை கேட்டேன், எத்தனை பேர் இங்கே புதுசாக வந்திருக்கீங்க, இங்கே இருக்க நிறைய பிள்ளைகளுக்கு இந்த சர்ச்சில் ஆண்டுடைய அன்பை பற்றி வசனத்தை பற்றி நல்லாவே தெரியும். தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், யோசேப்பை போல் ஒருத்தர் பரலோகத்தில் இறங்க ஜீசஸ். அந்த ஜீசஸ் உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கி வல்லவராக இருக்க. ஏன்னா அவர் எல்லா பாதை வழியாக போயிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியம், ஜோசப் இத்தனை நாட்கள் மத்தியில் எப்படி உண்மையாக இருந்தார்னா, தேவன் சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆண்டி ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஜோசப்புடைய தகப்பனார் சின்ன வயசில் வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வசனத்தை மறக்கலைங்க. இன்றைக்கி நீங்கள் டெய்லி எது செய்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல எழுந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் பைபிள் வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் ஸ்டடி லீவில் இருப்பீங்க, காலையில் ஒரு 2 அதிகாரம் படிங்க. அதுக்கு மேலே படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக செய்யுங்க. ஆனால் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு சங்கீதம் வாசிங்க. வரிசையாக சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கா? சாம்ஸ் ஒரு சாம் வாசித்து கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சந்நிதியில் தேவனை தேடுங்க. தேடினால் அதே போல் யோசேப்பை எப்படி கர்த்தருடைய வசனம் உருவாக்கினதோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் உங்களை அழகாக உருவாக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுது. இந்த வசனம் தாங்க ஜோசப்பை பியூராக காத்து கொண்டது. தப்பு பண்ணலான்னு ஒரு சோதனை வரும்போது தோன்றும் பொழுது ஆண்டவருடைய வசனம் மைண்டில் வந்துருங்க. ஒரு நாள் நீ உயரப் போகிறாய், கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பாருங்கள், நீங்களாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். நிறைய நேரம் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. இந்த கிளாஸ்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்கள்லாம் என்னெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துருந்தா நான் ஒருவேளை நல்லா இருந்திருப்பேன் போல், தெரியல. சரி, அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற நான் இப்போ உடனே எனக்கு அந்த யோசனை வந்த உடனே, நீ இப்போ இருக்கிற நிலைமையில் அதெல்லாம் நீ செய்கிறியா அப்படின்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த டிப்ஸ்லாம் வந்து பாருங்கள் 12க்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த மெசேஜ் இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை. அதனால தான் எல்லாம் பெற்றோரை வாங்கன்னு சொன்னேன். நம்முடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்றைக்கி இந்த டிப்ஸ் செஷனாக இருக்கட்டும், இந்த மெசேஜ் செக்ஷனாக இருக்கட்டும், நிறைய நேரம் பாருங்கள், நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிற சில நிமித்தமாகவே பல காரியங்களை தோற்று விடுகிறோம். இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன், இந்த எக்ஸாமெல்லாம் வந்துட்டு கிளாஸுக்கு மாத்திரம் இல்லை, ஸ்கூலுக்கு மாத்திரம் இல்லை, இது லைஃபுக்கு வேண்டியது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவாருங்க. இப்போ நம்ம எல்லோரும் எளிமை நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜோசஃபை போல் ஜீசஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராய். ஜோசப் ஒரு ஃபேமிலிக்கு உதவி செய்தார், ஆனால் ஜீசஸ் இன்றைக்கி முழு உலகத்துக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் மீண்டும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கி யார் யாரெல்லாம் உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுக்கு இடம் கொடுக்குறீங்களோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரா? இன்றைக்கி இங்கேருந்து வெளியே போகும் பொழுது ஹல்லேலூயா, உங்களுக்கு எந்த கிஃப்ட் நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ, ஒன்லி கிஃப்ட் காட் வாண்ட்ஸ் டு கிவ் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவர் உங்களோடு வர விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி மறுபடியும் ஒப்பு கொடுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயரில் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வரணும். நான் எப்பவுமே சொல்கிறது, உங்களோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒருத்தர் வர முடியும், ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது. நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போல்லாம் நிறைய இடங்களில் ஷூ கூட மாட்டக்கூடாதுன்னெலாம் இப்படி ரூல் போடுறாங்க. சில காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் செருப்பு தான் போட்டு போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் யாரும் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருவதை எவனும் தடை பண்ண முடியாது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருப்பார்.
உங்களுக்கு பலன் தருவார், தைரியப்படுத்துவார், தண்ணீரை கடக்கும்போது உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்கள் அவளோடு இருக்கிறீங்களா? உங்கள் லைஃப் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? யோசித்து பாருங்கள். டெய்லி அவரோட பேசுகிற பழக்கம் இருக்குதா? உண்மையிலே பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியங்கள்லேருந்து யோசிப்பு விட்டுட்டு ஓடினது போல் விட்டுட்டு ஓட ரெடியாக இருக்கீங்களா? அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நிறைய பேர் சில காரியங்களை மாட்டி முழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. போத்திபாரின் வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கலாம் ஜோசப், தப்பு பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு, யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. வீடு முழுவதுக்கும் அவர் தான் அதிகாரி. போத்திபார் வீட்டில் அதிகாரியாக இருக்கிறது எப்படி இருக்குது? எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக இருக்கிறது எப்படி இருக்குது? தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு வாழணும், விலகணும். உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. சில காரியங்களை உங்கள் லைஃப்பை விட்டு வெளியே தள்ளணும் இந்த நாட்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நிறைய வாலிப பிள்ளைகள் பெற்றோர் நினைக்கிறாங்க, பயங்கரமாக படிக்கிறான் என் பையன், மக பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் படிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சில காரியங்கள் வாழ்க்கையில் புக்கு உள்னால இருந்தால் கூட உங்கள் மனசு வேற எங்கேயோ இருக்குது. எது மேலேயோ யார் பின்னாலேயோ எது பின்னாலே இருக்குது. அதனால் பாருங்கள், யூ ஆர் இன் அ வெரி டேஞ்சரஸ் பொசிஷன் ரைட் நவ். காட் ஹஸ் brought you to the right place. இன்றைக்கி சரியான மனிதனை உங்களுக்கு இன்றைக்கி முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோசேப்பு பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் தனக்கு வைத்திருந்த பாதையிலேருந்து எதுவும் அவரை விலக்குவதற்கு இடம் கொடுக்கலைங்க. விட்டுட்டு ஓடினார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், உண்மையாக வாழ்ந்தார். அதனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழுங்க. ஹோலினஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. தேவனோடு இருக்கிற உறவுக்கு எந்த விதமான சப்ஸ்டிடியூட் கிடையாது. நீங்கள் வேறு யாரோட பழகினா நான் ஜாலியாகிடுவேன், அவன் உதவி இவன் உதவி, எவனும் உதவி செய்ய மாட்டான். நிர்பந்தமான சூழ்நிலை நீ நிற்கும் போது பெற்றோர் கூட உதவி செய்ய முடியாது. அன்பான மகனே மகளே, நான் ஒருவர் உதவி செய்ய வல்லவராய் அவர் தான் இயேசு கிறிஸ்து. உண்மையாக இன்றைக்கி உன் லைஃப்பை திரும்பி ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் இன்றைக்கி விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இதெல்லாம் கேட்கும்போது என் லைஃப்பு உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயரில் ஒருவேளை ஃபஸ்ட் டைமோ இல்லைனா திரும்பி இன்னொரு வாட்டியோ, ஐ வாண்ட் டு ரீகமிட் மை லைஃப் டு யூ. இன்றைக்கி எனக்குள்ளே நீங்கள் வரணும், என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் நடத்தணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் மாத்திரம் நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினார். நமக்குள்ளே அவர் வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்துக்குள்ளே அவர் வாழ விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தடை பண்ணுதோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி விலக்கி போட்டுருங்க. உலகத்தில் நிறைய காரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன், போத்திபார் மனைவி போல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. நிறைய பேர் விழுந்து கிடக்கிற நிலைமையில் காணப்படுகிறீர்கள். பல காரியங்கள், சில சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம், சில மோசமான பெரிய பெரிய காரியங்கள் உங்களை பிடித்து வைத்திருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்களா? நல்ல கை வைத்து, இயேசுவே என்னை மன்னின்னு கேளுங்க. நல்ல கை வைத்து, பயப்படாமல் கை வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்களா? திரும்பி ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் மாத்திரம் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீங்கன்னா அழகாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவார். அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் அதே போல் உங்களையும் உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 4 ஸ்டேஜ் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அதில் போகணுன்னா இப்போ இருக்கிற நிலைமையில நீங்கள் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். தினந்தோறும் அவரை தேடணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். நல்ல கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. லைஃப் 2 கை உயர்த்துங்க. எல்லாரும் யார் எல்லாருமே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி மறுபடியும் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நான் சொல்கிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியாது கேட்குறேன். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசுவே, நல்ல சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் நல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற நேரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, இந்த ஜெப கூட்டம் நல்ல சத்தமாக சொல்லாமே. அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலும் இந்த ஜெப கூட்டத்தில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து எங்கள் பாவங்களை சுமந்து எங்கள் பாவ மன்னிப்பை சிலுவையில் சம்பாதித்து உம்முடைய திரு இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்தீரே. இன்றைக்கும் என் பாவங்களை மன்னியும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்துக்குள் நீர் வாரும். இந்த நாளிலிருந்து உமக்கு, நல்ல சத்தமாக உமக்கு உண்மையாக இருக்க
எனக்கு உதவி செய்யும். நீர் இன்றைக்கு என் மேலே கொடுத்திருக்கிற பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பாஸ்டருக்கும் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நான் உண்மையாக இருக்க உதவி செய்யும். எங்கே என்னை வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். தினந்தோறும் ஜெபிக்க, வசனத்தை வாசிக்க, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். நான் இப்போ எழுத இருக்கிற இந்த வருஷத்தின் எக்ஸாம்ஸ் மற்றும் எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் அதை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை செய்திருப்பீங்கன்னா ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக உங்கள் அனைவரோடு கூட இந்த நாட்கள்லையும் வருகிற நாட்களையும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.